அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையின் துறை தலைவர் உள்ளிட்ட பேராசிரியர்கள் அனைவரையும் குறிப்பிட்டு மாணவர்கள் அனைவரையும் அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். பெரிப்புலஸ் குறிப்புகளில் சங்ககால தமிழகம் என்பது எனது ஆய்வின் தலைப்பாகும். பண்டைய தமிழர்களின் வாழ்வியலை காண நம்மளுக்கு மிகவும் ஒரு துணையாக இருப்பது சங்க இலக்கியமும் தொல்லியல் எச்சங்களும் மட்டுமே உள்ளது. அவ்வகையில் பார்க்கும் பொழுது மேல்நாட்டு அறிஞர்களான தாலமி, பிளைனி போன்றவர்களின் குறிப்புகளும் மிக முக்கிய சான்றாக அமைகின்றது. தமிழர்களின் வரலாறு என்பது வாணிகம் உட்பட பல்வேறு துறைகளில் தமிழர்கள் எவ்வாறு சிறந்துள்ளார்கள் என்பது குறித்தும் சிறந்துள்ளார்கள் என்பது குறித்தும் அயல்நாட்டவர்கள் குறிப்புகள் காணப்படுகிறது. அதில் முக்கிய குறிப்பாக திகழ்வது தி பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன் சி எனப்படும் இந்த கிரேக்க நூலானது ஒரு கிரேக்க மாலுமி தன் கண்ட காட்சிகளை எந்த ஒரு கற்பனையும் இல்லாமல் அதை அவர் குறிப்பாக எழுதி வச்சது தான் இந்த நூல். இந்நூலை 1912ஆம் ஆண்டு WH ஸ்காஃப் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. தமிழக வரலாற்று நூல்களில் பெரிப்புலஸ் என்பது தமிழகத்தின் வரலாற்றை அறிய பெரிப்புலஸ் நூல் எவ்வாறு உதவியாக உள்ளது என்பது குறித்ததாகும். 1800களுக்கு முற்பட்ட தமிழகம் என்னும் நூலில் அப்பாதுரை அவர்கள் சங்ககால தமிழர்களின் வணிக முறை என்று கூறும் பொழுது தி பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன் சி நூலையும் அதிகமாக மேற்கோள் காட்டியுள்ளார். அதே போல தொல்லியல் நோக்கில் சங்க இலக்கியம் என்னும் தலைப்பில் ராஜன் அவர்களின் நூலிலும் இந்த பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன் சி என்னும் நூல் அதிக இடங்களில் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது. தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் எனும் டாக்டர் கே பிள்ளை அவர்களின் நூலில் அயல்நாட்டவர்களின் தொடர்பு என்று பார்க்கையில் தி பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன் சி என்னும் நூல் தான் முதலில் அவர் மேற்கோளில் காட்டியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக தான் தாலமி அவர்களுடைய நூல்களை மேற்கோளாக காட்டியுள்ளார். இந்த நூலின் வரலாறு இதை தமிழில் செங்கடல் செலவு என்று குறிப்பிடுவார்கள். தி பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன் சி என்பது இந்த நூலின் முழு பெயராகும். இந்த நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்பதால் இந்த ஆசிரியரையும் பெரிப்ளஸ் என்றே குறிப்பிடுகின்றனர்கள். கிரேக்க நாட்டிலிருந்தும் அரேபிய நாடுகளிலிருந்தும் கப்பல்களில் கிளம்பிய மாலுமிகள் தமிழகம் எவ்வாறு வந்தார்கள், அங்கு அவர்கள் எவற்றையெல்லாம் கண்டார்கள் என்பதை ஒரு தெளிவான கையேடாக இவர் எழுதி வச்சது தான் இந்த நூல். இந்த நூலோட காலம் கிபி 1 முதல் 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவற்றில் இந்தியாவோட மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரைகள், துறைமுகங்கள் பற்றிய குறிப்புகள் அதிகம் இடம்பெற்றிருக்கு. இந்த நூலில் தமிழகத்தில் எவ்வாறு வாணிகம் செஞ்சாருங்க அப்படிங்கிறதுக்கான இது மொத்தம் 66 அத்தியாயங்களை கொண்ட ஒரு நூல். 66 அத்தியாயங்களில் வெறும் 6 அத்தியாயங்களில் மட்டும்தான் தமிழகம் பற்றின குறிப்பு வருது. அதில் 54 முதல் 60 வரை உள்ள 6 அத்தியாயங்கள் மட்டுமே தமிழகம் பற்றிய குறிப்புகள் உள்ளது. இதில் தொண்டி, முசிறி, பந்தர், கொர்க்கை போன்ற துறைமுகங்கள் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேரர், பாண்டியர், சோழர்னு அந்த கடல்வழி பயணமாக தான் இந்த நூலே அமைஞ்சிருக்கு. கடல் எப்படி பயணம் பண்ணியிருப்பாங்களோ அதுதான் அவர் அந்த அத்தியாயங்களை பிரித்து எழுதியிருக்காரு. முதல்ல தமிழகம் வருகை, அதாவது கிரேக் மற்றும் ரோம் நாடுகளிலிருந்து வரவங்க செங்கடல்லேருந்து கரையோரமாக தான் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கடற்கரை ஓரமாகவே போய் தமிழகம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எரிசன் ஹிப்போலஸ் அப்படிங்கிற மாலுமி தான் அவர் போகிற வழியில் காற்றடிக்கிறத கணிச்சு இந்த காற்றுல போனால் இங்கே இப்போ தமிழகத்துக்கு டேரெக்டாக போயிடலாம், எளிதாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு அந்த காற்றை பயன்படுத்தி ஆழ்கடலில் பயணம் செஞ்சு தமிழகத்துக்கு வராங்க. அந்த காற்றோட உதவியோடு இவங்க நேரடியாக சேர நாட்டான தொண்டி துறைமுகத்துக்கு வந்துடுறாங்க. இப்படி தான் அவங்களோட கடல்வழி பயணம் அவங்களோட தூரத்தை குறைச்சி அவங்க வந்திருக்காங்க. இந்த ஹிப்போலஸ் பருவக்காற்றை இவர் இந்த காற்றை பற்றின கண்டுபிடிச்சி இந்த காற்றை பயன்படுத்தி இவர் வந்தனால இவரே பின்தொடர்ந்து வந்தவங்கலாம் இந்த காற்றை ஹிப்போலஸ் பருவக்காற்று அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்றை இவர் அறிஞ்சு வந்தனால
அந்த தென்மேற்கு பருவக்காற்றுன்னு யாரும் குறிப்பிடாமல் ஹிப்போலஸ் பருவக்காற்று அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தவங்க தமிழகம் வந்ததுக்கான வழி தான் இருந்தது. இடையில அந்த ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறது தான் வந்து அவர் ஹிப்போலஸ் அவர் ஹிப்போலஸ் வந்து அந்த காற்றோட உதவியோட நேரடியாக சேரநாட்டுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து குஜராத் அந்த லைனில் போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் தமிழகம் வந்திருக்காங்க. சேரநாட்டு துறைமுகங்கள் நம்மளுக்கு வந்து பண்டைய தமிழகத்தில் வந்து சேரநாட்டில் துறைமுகமாக வந்து பெரிய துறைமுகமாக இருந்தது வந்து தொண்டி மற்றும் முசிறி, இந்த 2 துறைமுகங்கள் தான். இதுக்கு வந்து சங்க இலக்கியங்களில் வந்து பாடல்கள் வந்து 2-3 இடங்களில் வந்து அகநானூற்று பாடலாக இருக்கட்டும், 18-10 இந்த மாட்டம் எல்லா இடத்துலையுமே வந்து யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு போயினும் அப்படின்னு அந்த பாட்டிலே வந்து நம்மளுக்கு முசிறிங்கிற அந்த இது வந்திருக்கும். அப்போ வந்து முசிறிங்கிறது வந்து நம்மளுக்கு சங்க இலக்கியங்களில் வந்து எப்படி இருந்திருக்கோ அதே மட்டும் தான் அவங்க வந்து தொண்டிக்கு போயிருக்காரு. தொண்டியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் முசிறி இருக்குது, மற்ற நகரங்கள்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு அவர் வந்து ஒரு கையேட்டில் எழுதி வச்சாதான் அந்த இது வந்து நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சங்க இலக்கியங்களில் இருந்த முசிறியும் இதுவும் ஒன்று தான். ஏன்னா சங்க இலக்கியங்களில் முசிறிங்கும்போது வந்து குட்டுவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. குட்டுவன் அப்படிங்கிறது வந்து சேரன் செங்குட்டுவன், அந்த சேரன்கிறவங்களோட இணையாக தான் வந்து அந்த சேரல்களுக்கு வந்து பின்னிணைப்பாக தான் அந்த குட்டுவன் அப்படிங்கிற பேரை சேர்த்துக்குவாங்க. அதில் வந்து சங்க இலக்கியங்கள் வந்து குட்டுவன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மட்டும் பெரிப்ளஸ் அப்படிங்கிற அந்த நூல்லையும் வந்து அந்த அவர் வந்து தொண்டியை வந்து தென்டிஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். தென்டிஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சேராஸ் அப்படின்னு அவங்க அந்த இதில் எழுதியிருப்பாங்க. அடுத்து வந்து அந்த தென்டிஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்க அந்த இதில் வந்து கோழிக்கோடு அந்த லைனில் வரும். அதுக்கடுத்த துறைமுகமாக வந்து அவங்க முசிறியை சொல்கிறது வந்து இப்போ இருக்க அப்படியே அந்த இதில் வந்து கீழ் நோக்கி வந்தோம்னா அந்த ஆலப்புழா அந்த லைன்லாம் இருக்கும். அந்த லைனில் அந்த முசிறிங்கிற துறைமுகம் இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு தான் அந்த பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஆத்தர் வந்து அதை வந்து பேக் வாட்டர்னு குறிப்பிடல. 1912 மொழிபெயர்ப்பு செஞ்ச வந்து WH ஸ்காஃப் அப்படிங்கிற வந்து த பேக் வாட்டர் பிஹைண்ட் த சி த பேக் வாட்டர் அப்படின்னு வந்து அந்த ஆலப்புழா அந்த லைனில் இருக்க பேக் வாட்டர்ஸை வந்து மொழிபெயர்த்ததில் வந்து சேர்த்துருப்பார். அடுத்து வந்து பத்தர் துறைமுக நகரம். அதாவது இந்த பந்தர் அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியங்களில் பந்தர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இதை வந்து பெரிப்ளஸ் அவரோட நூலில் வந்து பக்காரே அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பந்தர் துறைமுகத்துக்கு அயல்நாட்டவர் வந்து அதிகமாக வருவாங்க. அவங்கள பார்க்க வந்து மக்கள் கூட்டமாக வருவாங்க. அப்படி வர மக்களை வந்து அவங்க என்னென்னு குறிப்பிட்டிருக்கு, பெரிப்ளஸ் எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா நாகரின மக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அவங்க பார்க்குறதுக்கு வந்து உயரம் கம்மியாகவும் கருத்த நிறமாகவும் இருந்திருக்காங்க. கண்கள் வந்து நல்ல சிவப்பு கலரில் இருந்திருக்கு அப்படின்னு அவர் பார்த்த காட்சி எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு கையேட்டில் வந்து ஆவணம் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இவங்க வந்து இந்த நாகரின மக்கள் வந்து வணிகத்தை மேற்கொண்டார் அப்படிங்கிற குறிப்பு இருக்கும். அதே மட்டும்தான் பெரிப்ளஸ் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாகரின மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உள்நாடுகளில் போய் சந்தைகளில் பொருட்களை வாங்கிட்டு கடற்கரை ஓரமாக வந்து இங்கே வந்து அயல்நாட்டவருக்கு வந்து அதை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி விற்பனை செஞ்சு வணிகர்களாக மாறி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த பெரிப்ளஸோட குறிப்பில் இருந்திருக்கு. அடுத்து வந்து தமிழக அயலக வணிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த சங்க இலக்கிய பாடல்கள்லேயே வந்து நம்மளுக்கு வணிகத்தினை பற்றின செய்திகள் நிறையா இருந்திருக்கு. வினைமான் தந்த நன்கலம், இது யவனர் தந்த நன்கலம் அப்படிங்கிற அந்த பாட்டிலேயே வந்து யவனர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லா யவனர் அப்படிங்கிறது வந்து அயலகரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதே மட்டும் இவர் பெரிப்ளஸும் அதே தகவல்களை வந்து கூறியிருக்கனால இது வந்து எவ்வளோ திட்டத்தட்ட பெரும்பாலான இடங்களில் வந்து இந்த இரண்டுமே ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லலாம். பெரிப்ளஸே அவரோட கையேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காரு கிரேக்கர்கள் வந்து மிளகு அதிகமாக வந்து விரும்பி வாங்கியிருந்திருக்காங்க அப்படின்னு. பிளாக் டைமண்ட் அப்படின்னு தான் வந்து இதை வந்து மிளகை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பிளாக் கோல்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பெரிப்ளஸ் அவர் வந்து என்னென்ன பொருட்களை வந்து சந்தைகளில் பார்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பை வந்து அவரோட நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா யவனர்கள் வந்து கொண்டு வர நாணயங்களை வாங்கிட்டு அதுக்கு நிகராக வந்து மிளகு போன்ற பொருட்களை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரத்தின கற்கள், மெல்லிய துணிகள், பவளம், நீலமணி கற்கள், நாட்டு கண்ணாடிகள், செம்பு,
தகரம் போன்ற பொருள்கள்லாம் இருந்திருக்கு. அதே மட்டும் வந்து கடம்பத்தீவுலேருந்து கொண்டு வரப்பட்ட ஆமை ஓடுகள் அதையும் வந்து அழகு பொருட்களாக வந்து அங்கே வச்சுருந்துருக்காங்க. யானையோட தந்தம், அப்புறம் வந்து குட்டநாட்டில் அதிகமாக விளைகின்ற மிளகு, இது எல்லாமே வந்து அங்கே வந்து சந்தைப்படுத்தி வச்சு அதை வந்து விற்பனை பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து வந்து இப்போ சேர நாட்டை விட்டு அடுத்தபடியாக வந்து பாண்டிய நாட்டுக்குள்ள உள்ள வராங்க. இந்த பாண்டிய நாட்டில் வந்து அவர் முதல் கண்ட காட்சி என்னென்னா, குமரி அப்படிங்கிற துறைமுகத்தில் மக்கள் வந்து நீராடுறதை வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது இப்போ இருக்க கன்னியாகுமரியாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து தொல்லியல் சான்றுகள் மூலமாக வந்து அறிய முடியுது. ஆனால் அவர் வந்து அதை வந்து குமரி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதில் வந்து என்ன அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் தன் வாழ்நாளோட இறுதி நாட்களை வந்து புனிதமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீரில் முங்கி எந்திரிச்சு அங்கேயே வாழ்ந்துருவாங்க. அங்கேயே அவங்களோட இறப்பு எல்லாமே அங்கேயே நடைபெறும். அந்த மட்டும்தான் இருந்திருக்கு. இதுக்கு வந்து புனித நீராடும் வழக்கம் வந்து தமிழகத்தில் வந்து இவர் பெரிப்ளஸ் வந்து பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடியே இதே மட்டும் வந்து மதுரையிலையும் வந்து ஆற்றுல வந்து மக்கள் வந்து புனித நீராடுவாங்க அப்படிங்கிறது வந்து பரிபாடலோட வையை 10 பாடல்களில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து மக்கள் நீராடும் வழக்கம் வந்து தமிழகத்தில் ஏற்கனவே கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து பெரிப்ளஸ் வந்து அதை பார்த்துட்டு அதை எழுதியிருக்காரு. ஆனால் பெரிப்ளஸ் வந்து எங்கேயுமே வந்து நம்ம கடற்கரையை விட்டு உள்நாடுகளுக்கு வந்து எங்கேயுமே பார்க்க கிடையாது. எல்லாமே கடற்கரையில் மட்டும்தான் பார்த்துருக்காரு. அந்த காட்சிகளை மட்டும்தான் அவர் வந்து குறிப்பாக எழுதியிருந்திருக்காரு. அடுத்து கொற்கை துறைமுகம், பாண்டிய நாட்டோட அடுத்த துறைமுகமாக வந்து கொற்கை அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த கொற்கையில் வந்து அதிகமான முத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கடலில் வந்து முத்துக்கள் கிடச்சிருக்கு. அவங்க வந்து கொற்கையில் வந்து முத்து எடுப்பவர்கள் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நற்றிணை மற்றும் ஐங்குறுநூறில் வந்து போன்ற சங்க இலக்கிய நூல்கள்லேயும் வந்து இந்த முத்துக்கு வந்து பெயர் போன இடம் வந்து கொற்கை தான் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த சங்க இலக்கிய பாடல்களை பார்த்துட்டு இந்த பெரிப்ளஸோட குறிப்பை பார்க்கும்போது இரண்டுமே ஒற்றுப்போய் தான் இருந்திருக்கு. அடுத்து வந்து இப்போ அதுக்கு அடுத்து வந்து அர்க்காறு அப்படிங்கிற ஒரு துறைமுகம் வந்து சின்ன துறைமுகம் இருந்ததை வந்து பெரிப்ளஸ் குறிப்பிட்டிருக்காரு. அந்த அர்க்காறு வந்து தற்போதைய ராமேஸ்வரமாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து தொல்லியலாளர்களோட கருத்தாக இருக்குது. சோழ மண்டல பகுதிகள் அடுத்தது அந்த கொற்கையை வந்து பெரிப்ளஸ் வந்து கொல்ச்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவங்க வந்து எங்கேயுமே வந்து தமிழில் இருக்க பேரை அவங்க வந்து எங்கேயுமே டைரெக்டாக பயன்படுத்தாமல் அவங்களுக்கு எந்த மட்டும் வாயில் வருதோ அதுதான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் வந்து கொற்கையை வந்து அவங்க வந்து கொல்ச்சி அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து சோழ மண்டல கடற்கரை. சோழ மண்டலம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். புகார் நகரம் தான் வந்து சோழ மண்டலத்திலே வந்து மிக தலைமையகமாக இருந்திருக்கு. இதை வந்து அவங்க வந்து புகார் நகரத்தை வந்து இவர் வந்து புக்கா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே வந்து வணிகர்கள் கொண்டு வந்த அதாவது கப்பல்களில் அரேபியர்கள் கிரேக்கர்கள் கொண்டு வர கப்பல்களை வந்து இறக்குமதி பண்ணும்போது அது வந்து அரசு வந்து முத்திரை பதிச்சு தான் அது வந்து உள்நாடுகளை வந்து அனுமதிச்சிருக்காங்க. அதே மட்டும் வெளிநாடுக்கு ஏற்ற வந்து பொருட்களையும் வந்து முத்திரை பதிச்சு தான் வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கான சான்றுகள் வந்து சிலப்பதிகார இது 10 பாடல்கள் நமக்கு கிடைக்குது. இவங்க வந்து எந்த மாட்டம் வணிகம் பண்ணியிருக்காங்கன்னா உள்நாடுகள்லேயே வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக நடந்திருக்கு. அதாவது கங்கை சமவெளிகளில் கிடைக்கிற இது கங்கை சமவெளியில் கிடைக்கிற வெட்டி வேர் அப்படிங்கிற வேர்கள் போன்ற மூலிகைகள்லாம் வந்து அங்கேருந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து புகார் நகரத்தில் வச்சு ஏற்றுமதி பண்ணி வியாபாரம் பண்ணியிருக்காங்க சோழ மண்டலத்தில் வாழ்ந்தவங்க. இதை வந்து சங்காரா அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரே மரத்திலான கப்பல்களை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. எகிப்திலிருந்து வந்த பொருட்களை வந்து இங்கே அந்த புகார் நகரத்தில் வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பெரிப்ளஸ் குறிப்பிட்டிருக்காரு. அதே மட்டும் வந்து அது பக்கத்துலேயே வந்து பரளி அப்படிங்கிற துறைமுகம் இருந்திருக்கு. அங்கேயும் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பெரிப்ளஸ் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கிடையில் வந்து தமிழகத்தில் வந்து சங்க இலக்கியங்களில் வந்து தொண்டி, முசிறி, கொற்கை போன்ற துறைமுகங்கள் வந்து இது ரெண்டுலேயுமே வந்து ஒத்துப்போய் காணலாம். ஆனால் இதில் சில துறைமுகங்களான சங்க இலக்கியங்களில் வந்து இது இல்லாமல் பிற துறைமுகங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க.
சங்க இலக்கியத்தில் வந்து மருங்கை, மந்தை, நரவு போன்ற துறைமுகங்கள்லாம் பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரிப்புலுஸோட கையேட்டில் வந்து அந்த மட்டும் எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஆனால் பெரிப்புலுஸ் வந்து இது இல்லாமல் பலிதா, கொமாரி, காலப்பட்டினம் போன்ற துறைமுகங்களை வந்து தன்னோட இதில் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எயிர்பட்டினம் அப்படிங்கிற துறைமுகத்தை பற்றின சோழ மண்டலத்தில் வந்து எயிர்பட்டினம்ங்கிற துறைமுகமும் மிக அதிகமான வியாபாரங்கள் நடைபெற்றதாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நிறைவாக பார்க்கும்போது பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன்ஸ் என்னும் நூல் வந்து சங்க இலக்கியங்களில் எவ்வளோ ஒத்துப்போய் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஏறத்தாழ 70% வந்து ஒத்துப்போய் இருக்கிறத வந்து நம்மளால் அறிய முடியுது. அதில் இருக்க துறைமுகங்கள், அங்கே மக்களோட வணிக முறை, மக்களோட வாழ்க்கை முறை இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதிகள் வந்து ஒத்துப்போய் காண்றதை நம்மளால் ஒத்துப்போய் இருக்கிறத வந்து நம்மளால் காண முடியுது. இறுதியாக வந்து இதுதான் வந்து அவங்க பயணம் பண்ண வழி. அதில் ரெண்டாக பிரிகிறது தான் அந்த ஹிப்போலஸ் அப்படிங்கிற பருவக்காற்றை வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து எதுலேயுமே வந்து அத்தியாயம் 56லேருந்து 60 வரைக்கும் இருக்குது. அதில் வந்து 56ல் சோழ தேசத்தை குறிப்பிடுறாங்க, 56, 57 சோழ தேசத்தையும், 57 வந்து ஹிப்போலஸோட பருவக்காற்றை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. 58, 59 வந்து பாண்டிய நாட்டை குறிப்பிட்டிருக்காரு. அதே மட்டும் வந்து அத்தியாயம் 60 வந்து சோழ தேசத்தை பற்றின தகவலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. லாஸ்ட் சொல்லுங்க. மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். காரணம், அயலகத்தின் துறையில ஆய்வாளர் நந்தகோபால் அவர்கள் மிக அற்புதமான ஒரு ஆய்வு செய்திருக்கிறார். கடந்த வந்து தமிழர்கள் எவ்வாறு சிறப்பான ஒரு வாழ்வு செய்தார்கள், ஏற்றுமதி இறக்குமதியில எவ்வாறு தமிழர்கள் உச்சியில் இருந்தார்கள் என்பதை கடவுள வாணிபத்தை மிக அற்புதமாக படப்போட்டு அழகாக தெளிவாக சொன்னார்கள். வெப்பமான சூழல் தான் இங்க. அந்த சூழல் கடல்ல போகின்ற போது எப்படிதான் இருக்கும் என்பதை அந்த ஆண்டுலாம் நல்லா மனப்பாடம் செய்திருக்காரு. ஆண்டுகள் நல்லா மெமரி பவர் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அவங்க சரியா அவங்க பார்க்கல. செய்திகள் சொல்ல வந்து இதை வந்து உங்களுக்கு சட்டி பார்த்தா கொஞ்சம் மாறா தான் இருக்கும். ஆனா அது கிரேக்கர்கள் அந்த பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் வந்து கிரேக்கத்துல துறைமுகங்கள் எவ்வாறு இருக்குது, நம்மளுடைய சேனல்ல சோழர்கள் எப்படி இதெல்லாம் இப்போது மிக அற்புதமாக அவர் காட்டியிருக்காரு. அதோட பிள்ளைகளை எல்லாம் சாப்பாடுகள் போட்டுங்க கவனிங்க. அவர் ஆய்வு வந்து எவ்வளவு செய்யுங்க உங்க சார்பு சொல்லியிருக்காரு. அதே போல கிரேக்க வந்து பாத்தீங்கன்னா மாலுமிகள் வந்து செங்கடலை எப்படி செஞ்சிருக்கிறாங்க, அந்த கப்பலை எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, போகும்போது என்னென்ன ஏற்றி போனாங்க, என்னென்ன செஞ்சாங்க என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. மறைப்படுத்த ஒரு விளக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வரலாறு படிக்கக்கூடியவர்கள் வரலாறு வந்து மறைப்படுத்த நம்ம வந்து பார்க்கணும். எப்படிலாம் கடல் பயணம் செய்கிறார்கள், எப்படிலாம் பாதைவழி பயணம் செய்கிறார்கள், வானவர்கள் எப்படிலாம் செய்கிறார்கள் என்று அந்த மறைப்படுத்த போகின்ற போது அது 1 முறைக்கு 4 முறை பார்த்தாதான் நமக்கு புரியும். அதுவும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில அதோட அவங்க வந்து நிறைய செய்திகள் வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்பா அந்த செய்திகள் வந்து மற்ற வரலாற்று சார்ந்த அறிஞர்களுக்கு வந்து அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எவ்வாறு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறார் என்பதற்கு வந்து நந்தகோபால் செய்திருக்கிறார். பாராட்டப்பட வேண்டும். எங்களுக்குள்ள இந்த செய்தி இந்த மக்களுக்கு தெரிவிப்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் கூட நினைக்கிறேன், உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒரு செய்தி எப்போது நல்லதை வந்து மக்கள் காப்பி எடுக்கிறது தப்பு இல்லை. அந்த வகையில செவ்வாய் தோறும் எங்களுக்கு ஆய்வாளர்கள் மிக சிறப்பாக எங்கள் ஆய்வாளர்கள் நடக்கும் என்பதை ஆரம்பித்து வெளிப்பட வேண்டும்.
வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவும் செவ்வாய் கருத்தரங்கம் ஆய்வாளர்களை என அயர்லாந்து படிக்கக்கூடிய இந்த வரலாற்று படிக்கக்கூடிய ஆய்வாளர்கள் உள்ளபடியே ஒரு கட்டுரை வாசிக்கின்ற போது தயக்கம் இல்லை, தடுமாற்றம் இல்லை. செய்திகள் சேகரிக்கின்ற போது எதை முன்ன வைக்க வேண்டும், எதை அர்த்தம் வைக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக அவர் வாசிக்கிறார்கள். நான் கூட இந்த கூடும் போது தம்பி வந்து போயா அப்படின்னா வாழ்க்கையில முதல்ல மருத்துவ கேட்டு கொடுத்தான். என்னப்பா காரணம் என்ன? கடிதம் நான் கட்டுரை வாசிக்கலையா, நான் நூலை தொகுத்துட்டு இருக்கிறையா, நான் சீரோ செயல் போட்டுருக்கிறையா அப்படின்னு சாமி வர எப்போது படிப்புடைய மாணவர்கள் தொந்தரவு செய்வது அல்ல. அந்த வகையில அந்த சேகரிப்புக்காக அவர் 2 நாளாக செய்தி சேகரிச்சிருக்காரு. அந்த வகையில் உங்களுக்கு இந்த மாணவர்களை செம்மைப்படுத்தக்கூடிய திறமைக்கூடிய உண்டு. அதனால அவர் பாராட்டுகிறது. வருகின்ற ஆய்வாளர்களும் போல மகிழ்ச்சி. அவருடைய இந்த முதல் முயற்சி மேற்பட்ட ஆய்வு வந்து அவர் முதல் முயற்சி கொஞ்சம் அச்சம் இருந்தது பொருளில். அப்புறம் போக சரியாச்சு, பில்டிங் சார்ந்து பேச முடியும் நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் சரியாகி அவரே தன்னை சமப்படுத்திட்டாரு. அதுதான் பாராட்டு, முதல்ல அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிடும். ஒரு மாசத்துக்கு ஒரு 20 நாளுக்கு தான் முன்னாடி அவருக்கு இந்த பெரிய பண்ணுங்கன்னு சொல்லும் போது நான் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து எப்படி பண்ணுவாங்க ஒரு அச்சம் இருந்தது உண்மை. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய அது கடல் பற்றியது. ஆனால் அது அந்த சப்ஜெக்டே ஒரு கடல் தான். அப்போ அதை எப்படி அவர் சொல்லுவாங்க ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அவர் உண்மையாக அதை வந்து அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மையாக ஒரு 50-60 விழுக்காடு ஒரு நியாயம் பண்ணிங்க. உண்மையிலே ஒரு வாழ்க்கையார் மிகப்பெரிய விஷயம். நிறைய இடம் கொடுத்து காமிச்சு போனாரு. இடைவெளி இல்லாமல் நீங்க கொடுத்து சொல்ல பழகுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்ற செய்தி கோர்வையா வரும், ரொம்ப அழகா வரும். நீங்க அந்த அவர் கொடுத்த அந்த வரைபடம் ரொம்ப அருமையான ஒரு வரைபடம். அது அவர் சொன்ன செய்தியில முதல்ல ஆரம்பத்தில் தரை வழியாக அந்த வணிகம் நடந்தது, பின்னாடி அந்த கடல் வழியாக ஆழ்கடலாக மாறி இருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன குறிப்பு செங்கல் தலைச்செல்வதற்கு செங்கல் ரெட்சியை மையப்படுத்தி நம்முடைய பழத்தமிழர்கள் வணிகம் செய்தது. அங்கிருந்து நம்ம நம்ம ஒரு பக்கம் மட்டும் பார்க்கணும்னா அரபு மக்கள், அராபியர்கள் செய்த வியாபாரம் இருப்பாங்க, அது ரொம்ப மிக பெருசு. இது சிரியாவை கூட நமக்கு நமக்கு எப்படி ஒரு பழமை இருக்கோ அதே மாதிரி சிரியன் சாப்பிட பினீஷியரும் பேர் இருந்தது. இந்த பினீஷியர்கள் செய்த வணிகத்தை பற்றி நமக்கு வழக்குகள் பெரிய இருக்கு. அது நிறைய ஆராயப்படாமலே இருக்கு. நம்ம கமிஷன் கொடுக்குற அந்த பகுதியில் தான் அதெல்லாம் நம்ம நேரம் பார்த்தா இந்த சிவப்பு கலர்லாம் அப்படி கரெக்டாக புள்ளி புள்ளியாக இருப்பாங்க. அதெல்லாம் அந்த வழி உண்டு. அந்த அரேபியன் கல்ஃப் வழியா அந்த இடையில ஒரு பகுதி இருப்பாங்க, மேல அஸ்னோன்னு ஒரு பகுதி இருப்பாங்க. டயஸ்போர்ட்ஸ் பக்கத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மட்டும் நிலமா இருப்பாங்க. அது வரைக்கும் கடல்ல கொண்டாந்துட்டு ஒட்டகத்து முதுகுலையும் அந்த கழுதை முதுகுலையும் எல்லா பொருளையும் ஏற்றி மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு கப்பலை கொண்டு வந்து அதுல ஏற்றாங்க. தமிழகம் இங்க இருந்து போற கப்பல் கொண்டு இங்க இருந்து அப்படியே கொண்டு போயிட்டு அங்கே அதெல்லாம் தரை செலவுன்னாங்க. தமிழக பேர் சேர்க்கிறாங்க, தரைகள் செல்வது தரை செலவுன்னாங்க. நீங்க அடுத்த முறை இன்னொரு இது அதை பண்ணுங்க. இன்னொரு கட்டை நீங்க ரொம்ப அருமையா செய்திகள் இருக்கு. என்னென்ன பொருள் கொண்டு போனாங்க, அது நமக்கு என்னென்ன அதுக்கு ஈடாக கிடைச்சிருந்த பல செய்திகள் கூட இருக்கு. ஒரே சார் நாங்கள் எடுத்தோம்னா அது ரொம்ப ரெண்டு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்க இருந்து மேல குஜராத் ஒரு இது அவங்க மேற்கு கடற்கரைக்கு, இந்தியாவோட மேற்கு கடற்கரைக்கு ஒரு கப்பல் போச்சுன்னா அப்படியே கீழே சேரநாட்டுல அந்த தோண்டிய முஸ்லீம் எல்லாம் செஞ்சு அங்க வந்துட்டு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு நேர வரது இலங்கைக்கு கொண்டு வந்து வர முடியுது. இப்படி ஒரு வித்தியாசமான ஜாகிரபிக்கல் இது நமக்கு இருக்கு. அப்ப இது இந்த பேப்பர்ஸ் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆவணம். அது உள்ள பார்க்க நிறைய செய்திகள் உள்ள இருக்கு. நீங்க முதல் கட்டதா நீங்க இதுலயே நாள் கழிச்சு இன்னும் அடுத்து நீங்க 2-3 கட்டங்கள் போடலாம். இந்த பெரிய நாளைக்கு ஒரு புக்கே போடலாம், நூலை போடலாம். நீங்க மிக சிறப்பா இருக்குது. வாழ்க்கை
நன்றிங்க. தயக்கமே இல்லை, நல்லா தான் பேசணும். பயப்படாம அடிச்சு நிலவ வேண்டியதுதான். சார் பார்த்தீங்கன்னா சின்சியராக குறிப்பிட்டீங்க, மாணவர்கள் கையில குறிப்பெழுதிட்டு வந்து உண்மையாக கையெழுதான். அதனால நல்லா சொன்னீங்க. இதை வந்து வரலாறுன்னு ஆரம்பிச்சாலே பெரிப்ளூஸ் தாலமி தான் எழுதணும். பெரிப்ளூஸ் தாலமியிலேருந்து தான் வரலாறு பார்க்கறதே ஒரு மரபாக இருக்கு. ஏன்னா அவங்க தான் எழுதி டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது முசிறி பற்றி சொல்லும்போது டாக்டர் செல்வகுமார் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு ஆள் செல்வகுமார் சார் சொல்லி அவங்கெல்லாம் பெருமை என்னன்னா, பட்டண மகழாய்வு வந்து டாக்டர் சுரியனோட சேர்ந்து செஞ்சவர் அவர் தான். அதனால முசிறிங்கிறது எங்கே இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சு கேரளத்தில் இருக்கிற பட்டணம் அப்படிங்கிற ஊர் தான் முசிறி, சங்ககால முசிறிங்கிறது சொன்னது வரைக்கும் நீங்கள் பெரிப்ளூஸ்லேருந்து செல்வகுமார் வரைக்கும் கொண்டு வந்து அப்படி நிறுத்தலாம். நல்லா ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அது. தொல்லியல் துறை மகிழ்ச்சி அடைவாங்க எந்த பேராசிரியர் சொன்னீங்க அப்படின்னு நமக்கும் அது பெருமை தான். கண்டிப்பாக நிறைய அகழ்வாராய்ச்சி செய்தது தமிழ் பல்கலைக்கழகத்தோட ரொம்ப பெருசு. அதே டாக்டர் சுப்ராயா இருக்கட்டும், அது டாக்டர் ராஜனா இருக்கட்டும், இப்போ இருக்கிற இந்த அதியமான் சார் டாக்டர் அதியமான், டாக்டர் சிவகுமார், நாகப்பட்டினம் அகழ்வாராய்ச்சி பண்ணதில் டாக்டர் ஜெயக்குமார், இப்படி அந்த துறை சார்ந்த எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பேராசிரியர் பவானி, பேராசிரியர் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த துறை ரொம்ப முக்கியமான. அந்த துறையினுடைய பார்வையிலிருந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இதை பண்ணோம்னா என்ரிச் மெட்டீரியலாக மாறும். நம்ம துறை சார் மட்டும் பண்ணாம தொல்லியல் துறையில டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம்னா என்ன மாதிரி இருக்கு சார், எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா நல்ல ஏதாவது கொடுக்குறாங்க. அதை நம்ம ஜனநாயகமா நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வாழ்க்கை. நன்றிங்க. அடுத்தடுத்து வரும்போது கரெக்டாக சரிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். நல்லா அப்படிங்கிற ஒரு இதை வந்து கேள்விப்பட்டோடனே நீங்கள் விரிவா நல்லா அவர் வந்து ஆய்வு சொன்னீங்க. இன்னொரு நேரத்துலலாம் அருமையாக ஒரு தகவல் சொன்னீங்க. அவர் முற்றிலும் கடல் சார்ந்து கடல் பரப்பில் மட்டுமே சென்று அதை மட்டும் பார்த்துருக்காரு. உள்ள நிலப்பரப்பிலும் மற்ற பகுதிகளில் இருந்த தகவலை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொன்னீங்க. பேராசிரியர் புண்ணியல் சார் சொன்ன மாதிரி நீங்கள் தொடர்ந்து இதை வந்து எல்லாம் இப்போ வந்து ஒரு கோடிட்டு மட்டும் காட்டியிருக்கீங்க என்னதுன்னு. நல்ல கடவுளையெல்லாம் திருட்டி தந்தா தெரியாம பண்ண எவ்வளோ முதல் முறையை தான் கேள்விப்பட்டேன். அவருடைய ஆய்வை பற்றி கடல் ஆய்வு அப்படின்னு சொல்லுவாரு. பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருடைய ஆய்வு தெரியும். ஆனால் இது ஒரு அறியப்படாத முன்னாடி இருக்கு ஒரு நல்ல அவருடைய அனைத்து அத்தியாயத்தையும் எடுத்து பார்த்து சிறப்பான ஒரு கருத்துங்க. முதல் மாதிரி ஆரம்பத்தில் தெரிஞ்சது. நல்லா நல்லா சொல்லி நன்றிங்க. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.